ஒரு சமயம் இந்தியாவின் அழகிய கிராமத்தில் ஆன்மீகத்தில் மிகுந்த பிரபலமடைந்த ஒரு சந்நியாசி மோங்க் வாழ்ந்தார். அவர் தனது பரந்த அறிவும் தவமும் தத்துவமும் எல்லாம் கொண்ட ஒருவராக அறியப்பட்டார். அவர் தனது ஆசிரமத்தில் இருந்தபோது பலரும் அவரிடம் ஆலோசனைக்காக வந்தனர். ஒருநாள் 2 மூடர்கள் சந்நியாசியின் உண்மையான அறிவைப் பற்றி கேள்வி கேட்டு அவரை சோதிக்க விரும்பினர். அவர்கள் சந்நியாசியின் ஆன்மீக ஆற்றலைப் பற்றி கேள்வி எழுப்பி அவரை அடியோடு சோதிக்க முடிவு செய்தனர். அந்த 2 மூடர்கள் சந்நியாசியின் ஆசிரமத்துக்கு சென்று அவரை நேரில் சந்திக்க அனுமதி பெற்றனர். சந்நியாசி அவர்களை அன்புடன் வரவேற்றார். முதல் மூடன் சந்நியாசியை நோக்கி, "சுவாமி, உங்களுக்கு உலகத்தின் அனைத்தையும் பற்றிய அறிவு இருக்கிறதா?" என்று கேள்வி கேட்டான். சந்நியாசி அமைதியாக சிரித்துக்கொண்டு, "ஆம், எனக்கு உலகின் அனைத்தையும் பற்றிய அறிவு உள்ளது" என்றார். முதல் மூடன் சந்நியாசியை சோதிக்க தனது கையிலிருந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு, "சுவாமி, நான் இந்த புல்லாங்குழலில் இசைக்குமா அல்லது இல்லை என்று கூறுங்கள்" என்று கேட்டான். சந்நியாசி தனது கண்களை மூடி சில நொடிகள் அமைதியாக இருந்து, "அது உங்கள் விருப்பம். நீங்கள் இசைக்கலாம் அல்லதில்லை. அது உங்கள் உள்ளுணர்வில் உள்ளது" என்றார். முதல் மூடன் திகைத்து சந்நியாசியின் பதில் மிக நுணுக்கமானது என்பதைக் கண்டு பரவசமடைந்தான். ஆனால் 2வது மூடன் தனது கேள்வியை முன் கொண்டு வந்து சந்நியாசியை இன்னும் சோதிக்க விரும்பினான். 2வது மூடன் தனது கையிலுள்ள வெள்ளை காகிதத்தை காட்டி, "சுவாமி, இந்த காகிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லுங்கள்" என்று கேட்டான். சந்நியாசி தனது கண்களை மூடி அதன் பின்பு காகிதத்தை பார்த்து, "இந்த காகிதம் வெள்ளையாக இருக்கிறது. அதில் நீங்கள் என்ன எழுதினீர்களோ அதுவே உள்ளது. உங்கள் மனதைப் போலவே நீங்கள் அதை எவ்வாறு நிரப்புகிறீர்களோ அது அவ்வாறே இருக்கும்" என்றார். 2வது மூடன் சந்நியாசியின் சிந்தனை மிக ஆழமானது என்பதைக் கண்டு கண்ணியத்துடன் தனது கேள்வியை விலக்கிக் கொண்டான். 2 மூடர்களும் சந்நியாசியின் சிந்தனை திறன் மற்றும் அறிவை உணர்ந்து அவரது சீடர்களாக மாறினர். சந்நியாசி தனது அறிவை மேலும் பலருக்கு பகிர்ந்தார். அவர் தனது சீடர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தும் வகையில் பல தத்துவங்களை கற்றுத் தந்தார். சந்நியாசி கூறிய வார்த்தைகள், "உங்கள் மனதை நீங்கள் எவ்வாறு நிரப்புகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையும் அதேபோலிருக்கும்" என்று குறிப்பிடுகின்றன. இந்த கதை அறிவு, அனுபவம் மற்றும் தத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. மேலும் எமது உள்ளுணர்வுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறோமோ அதற்கேற்ப வாழ்க்கையும் அமைகிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2 மூடர்களும் சந்நியாசியிடமிருந்து அறிந்ததை உலகில் பகிர்ந்து பலரின் வாழ்க்கையை மாற்றினர். சந்நியாசியின் அறிவு, தத்துவம் மற்றும் சிந்தனை திறன் உலகில் பலருக்கும் ஒரு வெளிச்சமாக இருந்தது.